நவீன கால குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் தாங்க இந்த கமெண்ட் கல்ச்சர் என்பது. அதாவது கருத்து பதிவு கலாச்சாரம் என்று கூட சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுன்ற ஒரு கலாச்சாரம். சில இடங்களில் பாசிட்டிவ் சென்ஸ்லயும் இருக்கலாம், ஆனா நிறைய இடங்களில் நெகட்டிவ் சென்ஸ்ல தான் இதை யூஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் வாய் விடக்கூடிய ஒரு இணைய கலாச்சாரம். ஒவ்வொருத்தவங்களும் நீதிபதி ஆயிட்டாங்க இந்த நவீன காலத்துல. கீபோர்டு வாரியர்ஸாக ஆயிட்டாங்க. நிஜ வாழ்க்கையில ஃபஜருக்கு கூட எழுந்திருக்கிறது இல்லை. ஸோ கமெண்ட் கல்ச்சர் ஆகட்டும், ட்ரோல் கல்ச்சர் ஆகட்டும், புறம் பேசுறது ஆகட்டும், இதுக்கு அல் குரானும் சுன்னாவும் எப்படி மறுப்பு கொடுக்குது என்பதை பார்க்க போறோம். இன்னைக்கு மனுஷன் கையில எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம்னா இந்த செல்போன் என்று சொல்லலாங்க. இந்த கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் என்று சொல்லலாம். இதை கொண்டு அவன் பல ஆயிரம் பேர்களை கூட காயப்படுத்த முடியும், வேற எந்த ஆயுதங்களும் இல்லாமல். ஒரு கீபோர்ட் போதும் அவனுக்கு, ஒரு கமெண்ட் செக்ஷன் போதும், ஒரு வைரல் போஸ்ட் போதும், ஒரு மீம்ஸ் போதும், ஒரு ஸ்கிரீன்ஷாட் போதும். நவீன உலகம் இதுதான் ஃப்ரீடம், சுதந்திரம், இதுதான் என்கேஜ்மெண்ட், இதுதான் கண்டென்ட், இதுதான் ரோஸ்டிங் பண்றது, இதுதான் எக்ஸ்போஸ் பண்றது, இதுதான் ட்ரெண்ட் என்று அழைக்குது. ஆனா இஸ்லாம் இதற்கு உண்மையான பேர் சொல்லுது. என்ன தெரியுங்களா? இது பேர் தான் கீபா, அதாவது புறம் பேசுறது. நமீமா கோல் சொல்றது, புஹ்தான் பொய் சொல்றது, அடுத்து ஏளனமா பார்க்கறது பிறரை, சுஹ்ரியா என்று சொல்லுது, அடுத்து லம்ஸ் என்று சொல்லுது, இகழ்ச்சி செய்யறது, பிறரை இகழ்றது, அடுத்தது குத்தி காட்டுறது, ஹம்ஸ் குத்தி காட்டுறது ஒருத்தவங்க. ஸோ கமெண்ட் கல்ச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக இன்றைய சமூக உலகத்துல எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு அவசரப்படுறாங்க, எல்லாரையும் பப்ளிக் ஷேம் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஒருத்தரை விட்ட தவறை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாத்திடுறாங்க. அதை பரப்பி விட்டு ஷேர் பண்ணி விட்டு ட்ரோல் செய்வதை ஒரு ஃபன்னாக மாத்திட்டாங்க. மனிதனுடைய மரியாதை கண்ணியத்தை மீம்ஸ் மூலியமாக கெடுக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. இதுதாங்க மாடர்ன் கமெண்ட் கல்ச்சர். இது ஒரு புதிய டெக்னாலஜியெல்லாம் இல்லை, அதே பழைய பாவங்கள் தான் புதிய பிளாட்ஃபார்ம்ல செய்யப்படுது. சில நேரங்கள் இது பயனுள்ளதாக பயன்படுத்தப்பட்டாலும் பல நேரங்கள்ல இது கேடு விளைவிக்கத்தாங்க பயன்படுதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை ஒழுக்கமற்ற கருத்துக்களை பரிமாறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. எது மக்களுக்கு தேவையோ அதை பேசுறதை விட, அதில் கருத்து சொல்வதை விட, எதெல்லாம் பேசினா அவங்களுக்கு வியூஸ் கிடைக்குமோ, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்குமோ, பிரபலம் கிடைக்குமோ, அதை நோக்கி மக்கள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒருவர் புறம் பேசாதீங்க. உங்களில் ஒருவர் தனது இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சூரத்துல் ஹுஜராத்துடைய 12வது ஆயத். ஸோ குர்ஆன் பேக் பைட்டிங், அந்த புறம் பேசுறது ஒரு சோஷியல் மிஸ்டேக்காக மட்டும் சொல்லுங்க. அது ஒரு மனித சதையை உண்ணக்கூடிய அகோரமான செயல் போன்ற ஒரு விஷயம் என்று சித்தரிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, நிறைய காசிப் சேனல்ஸ் உருவாயிடுச்சு, ரீல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி ரீல்ஸ் போடுறது உருவாயிடுச்சு, ரியாக்ஷன் வீடியோஸ் உருவாயிடுச்சு. இது எல்லாமே டிஜிட்டல் கீபாவுடைய ஃபேக்டரி என்று சொல்லலாம். புறம் பேசுறது இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. அதே போன்ற ஒரு மக்கள் மற்றொரு கூட்டத்தை, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை ஏளனம் செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்றான் சூரத்துல் ஹுஜராத்துடைய 11வது ஆயத்துல. ஆனா இன்னைக்கு மீம்ஸ் மூலியமாக மற்றவங்களை இகழ்றது, பாடி ஷேமிங் பண்றது, ரிலீஜியஸ் மார்க்கிங் பண்றது, இது எல்லாமே கண்டென்ட் என்று நார்மலைஸ் செய்யறாங்க மக்கள். ஆனால் இதெல்லாம் கண்டென்ட் இல்லை, இதெல்லாம் புறம் அவதூறு, மற்றவங்களோட கண்ணியத்தை அழிக்கிறது. இதுக்கு பேர் தான் அகந்தை, இதுக்கு பேர் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஒருவன் அல்லாவே மறுமை நாளையும் ஈமான் கொண்டவன் பேசினா நல்லதை பேசினா இல்லை அமைதியா இருக்கணும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அல்காரிதம் எது விரும்புதோ அதுதான் பேசப்படுது. ஸோ ஒரு முஸ்லீமுடைய நாவு அல்காரிதமுக்கு கிடையாதுங்க, மாற அல்லாஹ்வுடைய கணக்குக்கு பயந்து அவன் என்ன செய்யணும்? செயல்கள் செய்யணும். இன்றைக்கு மனிதர்கள் இதை போஸ்ட் பண்ணு, இதை எக்ஸ்போஸ் பண்ணு, இதை கேன்சல் பண்ணு, இதை லீக் பண்ணுன்னு சொல்லுது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறைகளையும் மறைப்பான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஸோ இன்னைக்கு மனிதர்கள் எதாவது பிழை விட்டுட்டாங்கன்னா அதை இன்னொரு மனிதன் மறைக்க விரும்ப மாட்டான். தான் தப்பு செஞ்சுட்டா மறைக்கணும்னு விரும்புறான் பிறர். ஆனா பிறர் தப்பு செஞ்சுட்டா அதை மானிட்டைஸ் செய்ய பார்க்குறான். அதை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம், யூடியூப்ல பிற தளங்கள்ல எப்படி வைரல் ஆக்கலான்னு பார்க்குறான். ஸோ ஒருவருடைய தவறு மற்றொருவருடைய கண்டென்ட்டாக என்று மாறிவிட்டது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் கீபா என்று சொல்லலாம். முன்னாடிலாம் புறம் பேசுறது எப்படின்னா, டீ கடையில உட்காந்து எல்லாரும் புறம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல வாட்ஸ்அப் மூலியமாக, டெலிகிராம் மூலியமாக, யூடியூப் ஃபித்னா சேனல் மூலியமாக, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் மூலியமாக, கன்ஃபெஷன் பேஜஸ் மூலியமாக, ட்விட்டர் எக்ஸ் சண்டை போடுறது மூலியமாக, இதன் மூலியமாக புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, டெவலப் ஆயிட்டாங்க. ஒரே மோசமான செயல் தான், ஆனா பிளாட்ஃபார்ம் மட்டும் வேற. எந்த அளவுக்குன்னா ஒரு மனுஷன் நினைச்சா குறிப்பிட்ட செகண்ட்ல
ஒரு பெரிய பாவத்தையே உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பித்னாவுடைய கதவுகள் விசாலமாக ஆகிவிட்டது. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிஃபாக் தன்மையும் வளருது, நயவஞ்சகத்தன்மை. எப்படின்னா, நேரில் சொல்ல முடியல, இவரால் திருத்த முடியல, ஃபேக் ஐடி மூலியமாக ஒரு விஷயத்த சொல்றாரு, இன்டைரக்டா போஸ்ட் போடுறாரு. இது வந்து கோழைகளுடைய வேலை. ஏன்னா முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்க, முன்னால் ஒன்று பேசுவாங்க, பின்னால் ஒன்று பேசுவாங்க, டைரக்டா வந்து பேச மாட்டாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்றா இருக்கு, ஆனால் ஹிடன் ஐடென்டிட்டி வேற ஒன்றா இருக்கு. என்ன முழு உண்மை என்று தெரியாம எல்லாருக்கும் ஃபத்வா கொடுக்குறது, தீர்ப்பு கொடுக்குறது. ஒரு 30 செகண்ட் கிளிப் ஒருத்தவரை பத்தி தவறாக கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு கேரக்டர் அசாசினேஷன் பண்றது. இன் ஜாக்கும் ஃபாசிக்கும் பின் அபைன் ஃபதபையனும் நல்லா சொல்றான். ஒரு பாவியான ஒருவர் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றான். சூரத்துல் ஹுஜராத்துடைய 6வது வசனம். இது ஃபேக் நியூஸ், இன்னைக்கு பரவக்கூடிய ஃபேக் நியூஸ்களுக்கு ஒரு முக்கிய அடிப்படையாக இருக்குங்க, எப்படி அதை அணுகணும் என்று. முன்பெல்லாம் மக்கள் கூட்டமாக அமர்ந்து புறம் பேசினாங்க. இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உட்காந்து பிற சகோதரர்களுடைய மாமிசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்சல்ட் பண்றது, மாக்கரி பண்றது, அவங்கள பத்தி ரூமர்ஸ் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு பேசுறது. இப்போ ஒரு மனிதன் வந்து நரகத்துக்கு தள்ளப்படுறது அவனுடைய நாவை அவன் பாதுகாக்கவில்லை என்றால் இது நடக்கும். ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ பலர் இந்த நாவின் காரணமாகத்தான் அழிவார்கள், இம்மை மறுமை வாழ்க்கையை அழிச்சிக்குவாங்க. ஸோ இன்னைக்கு நாவு மட்டுமல்ல, கீபோர்ட் மூலியமா, மைக்ரோஃபோன், கேமரா, லைவ் ஸ்ட்ரீம் மூலியமாக இதை செய்யறாங்க, தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். ஸோ மாடர்ன் உலகம் என்ன சொல்றதுன்னா, எதை நினைக்கிறோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லுது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, எது அல்லாஹ் பொருந்தி கொள்வானோ அதுதான் நீ சொல்லணும்னு சொல்லுது. ஸோ டிஜிட்டல் தக்குவா என்றால் என்னன்னா, எல்லா விஷயத்தையும் கமெண்ட் போடக்கூடாதுங்க, வெரிஃபை செய்யாம எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஒருத்தவரை இகழ்ந்து ஒரு கண்டென்ட் வருது, அதை ரசிக்க கூடாது. அது வந்து பிறருக்கு செய்யக்கூடிய அநீதி. மீம்ஸ் மூலியமாக மனிதர்களை காயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு விஷயம் ஹக் என்றால் அதை யாருக்கும் பயப்படாம சொல்லலாம், அழகான முறையில சொல்லணும். மா எல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதீஹி ரகீபுன் அதீத் என்று அல்லாஹ் சொல்றான். மனுஷன் எந்த வார்த்தையை உச்சரித்தாலும் அதை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள், கண்காணிப்பார்கள் தயாராக இருக்கிறாங்க அதை பதிவு செய்ய. சூரா காஃபுடைய 18வது வசனம். ஸோ இன்னைக்கு ஒரு மெசேஜ் கமெண்ட் நம்ம பண்றோம், அது டிலீட் ஆயிருந்தா கூட, ஒரு டிலீட் ஆன ட்வீட்டா இருந்தாலும் கூட, ஹிடன் மெசேஜா இருந்தாலும் கூட, சர்வர்ல அது மறைஞ்சிடும். ஆனா அல்லாஹ்வுடைய பதிவுல அது மறையாது, மறுமையில் கணக்கு கேட்கப்படும். இன்னைக்கு மனுஷன் வந்து சிந்திக்காமலே பேசிடுறான், அதுதாங்க உண்மை. ஒரு விஷயத்த ஆராயறதுக்கு முன்னாடி கருத்து சொல்லிடுறான், உண்மை என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி தீர்ப்பு வழங்கிறான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வழிகேடான கருத்து கலாச்சாரம். எல்லாரும் நீதிபதி ஆயிட்டாங்க இல்லைங்களா? முன்னெல்லாம் அறிவு உள்ளவங்க பேசுவாங்க, இன்னைக்கு அறிவில்லாதவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்றையெல்லாம் சாட்சியங்கள் சரிபார்க்கப்படும், உண்மை உறுதி செய்யப்படும். ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு 15 செகண்ட் வீடியோ கிளிப் பார்த்துட்டு உடனே அவனுக்கு தீர்ப்பு சொல்லிடுறது, அவன் வழிகேடான் அது இதுன்னு சொல்லி. ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு அவன் மேல வெறுப்பை ஏற்படுத்தி கொள்றது மக்கள் மத்தியில. ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துட்டு அவனை பத்தி கேரக்டர் அசாசினேஷன் பண்றது. அறிவே இல்லாமல் ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய சமூகம் இன்று வந்துவிட்டது. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் என்று அல்லாஹ் சொல்றான். உனக்கு அறிவில்லாத விஷயத்தை பின்பற்றாதே என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் இஸ்ராவுடைய 36வது வசனத்துல. ஒரு பக்கம் மனிதர்களுடைய துயரம், கஷ்டங்களை என்டர்டெயின்மெண்ட் ஆக்குறாங்க, டைவர்ஸா அது ஒரு கண்டென்ட் ஆக்கிறாங்க. பிரபல நடிகர் டைவர்ஸ் ஆகிறாங்க, உடனே அதை கண்டென்ட் ஆக்கிறது. அப்பதான் இவர் மானிட்டைஸ் பண்ண முடியும், இவர் சம்பாதிக்க முடியும். ஃபேமிலி ப்ராப்ளமா அதை வைரல் மெட்டீரியல் ஆக்கிறாங்க. ஒருத்தர் தான் தவறு செஞ்சுட்டாரோ உடனே மீம்ஸோடைய டெம்ப்ளேட் ஆக்கிறாங்க. ஒரு மனிதன் அங்கே அழுது கொண்டிருக்கிறான், துடிக்கிறான். ஆனா மற்றவங்க அந்த விஷயத்தை வச்சு வியூஸ் கவுண்ட் பண்ணக்கூடியவனாக இரக்கமற்ற சமுதாயம், கருணையற்ற டிஜிட்டல் சொசைட்டி உருவாகி விட்டது. ஒருத்தர் இதெல்லாம் விட்டுட்டு அமைதியா இருந்தாலே நவீன உலகம் என்ன சொல்லுது, நீ ஏன்பா பேசல, அதை பத்தி ஏன் போஸ்ட் போடல, ஏன் ரியாக்ட் பண்ணல, நான் ஒரு ப்ரெஷர் பண்ணக்கூடிய மக்கள் இன்னைக்கு உருவாகிட்டாங்க. இதனால மக்கள் என்ன செய்யறாங்க, தெரியாத விஷயத்திலும் பேசுறதுக்கு முற்பட்டுறாங்க, கிரௌட் எமோஷனே ஃபாலோ பண்றாங்க. ஸோ இஸ்லாம் நமக்கு குறைவாக பேச சொல்லி கொடுக்குதுங்க, உண்மையை பேச சொல்லி கொடுக்குது, பயனுள்ளதை மட்டும் பேச கற்றுக் கொடுக்குது. ஆனால் இந்த கமெண்ட் கல்ச்சர் எப்படி வந்து உடனடியாக அழிவில் விழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்குது. மனிதருடைய கண்ணியம் இன்னைக்கு மீம்ஸாக ஆகிவிட்டதுங்க. அதிகம் யார் கருத்து சொல்றானோ அவன் தான் அறிவாளி என்பது போல காட்டி வச்சிட்டாங்க. அமைதியாக இருக்க ஒரு ஆலிம் இருந்தார், ஒரு கல்வியுடையவர் இருந்தார்னா அவரை மக்கள் புறந்தள்ளி விட்டாங்க. யார் எமோஷனலா பேசுறாங்களோ அவங்க தான் வைரல் ஆகுறாங்க. யார் கரெக்டா பேசுறாங்களோ அவங்க வந்து மக்கள் மத்தியில பிரபலம் இல்லாதவர்களாக தான் இருக்காங்க. இதனால என்ன ஆகுது, ஞானம் அறிவு குறைகிறது.
சத்தம் தான் அதிகரிக்குது. ஏன் இந்த நவீன இந்த கமெண்ட் கல்ச்சரை நம்ம எதிர்க்கிறோம் என்றால், இது ஈமானை பாதிக்குது, ஒருத்தவனுடைய மறுமையை கெடுக்குது, நரகத்துல குப்புற தள்ளக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு, சமுதாயத்துடைய நம்பிக்கையை அழிக்குது, மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு கலாச்சாரம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு, குடும்பங்களையும் சமூகங்களையும் உடைக்குது. ஒரு காலத்துல பாவம் செஞ்சா அது லோக்கலாக இருக்குங்க, நீ குளோபல் ஆயிடுச்சு. பல வருடம் அந்த பாவம் ஆன்லைன்ல இருக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில உடனே பரவிடுது. ஸோ ஒரு நல்ல முஸ்லிம் என்பவன் அவனுடைய நாவினால் கையினால் பிற முஸ்லிம்களுக்கு பிற மக்களுக்கு அவன் தொந்தரவு தரக்கூடாது. ஸோ இன்னைக்கு நம்ம கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, மீம்ஸ் சில பேர் போறான், அதுக்கெல்லாம் முன்னாடி யோசிக்கணும், இது பயனுள்ளதா, என் மறுமை வாழ்க்கைக்கு இது பலன் தருமா? கருத்து சொல்லணும் என்பதை விட என்னுடைய இந்த கருத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, இதற்கு மறுமையில் கூலி தருவானா என்பதை நாம் பார்க்க வேண்டும்.